ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து நேராக பீமா ஜுவல்லர்ஸ் தான் போயிருந்தேன். திருச்சியில் இருக்க பீமா ஜுவல்லர்ஸில் நிறைய ஆஃபர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சவரனுக்கு 2025 ரூபா வந்து தள்ளுபடி வரும். அண்ட் இங்கே வந்து வேஸ்டேஜ் ஸ்டார்டிங் வந்து 3%, 2%, அப்புறம் 5%லேருந்து 18% வரைக்குமே இருக்குது. ஸோ இப்போ ஆஃபருங்கிறனால வந்து பவுனுக்கு வந்து 2025 ரூபா வந்து தள்ளுபடி பண்ணுறாங்களாம். அண்ட் நாங்கள் அங்கே வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து சில்வரில் வந்து அந்த அருணாக்கொடி தான் வாங்க போயிருந்தோம். பட் அங்கே வந்து அந்தளவு வந்து அந்த அந்த நாய் காசெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து தனியாக கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தனால நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஸ்வர்ண மஹால் போயிட்டோம். பட் பீமாலே வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே ஒரு 5 கிராமுக்கு மேலே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நான் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரிங் போட்டாலே போதும், செம்ம ரிச் லுக் கொடுக்கும். எனக்கு இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ரிங்ஸ் தான் ரொம்ப பிடிக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்வர்ண மஹால் போயிருந்தேன். அதுவுமே திருச்சி போனீங்கன்னா அடுத்தடுத்து எல்லா கடையுமே பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ ஸ்வர்ண மஹாலில் போயிட்டு நாங்கள் வந்து ஃபைனலாக பாப்பாவுக்கு வந்து ஒரு அருணாக்கொடி வாங்கிட்டோம். இதோட ப்ரைஸ் வந்து 5000 சில்லரை வந்துருந்துச்சு. ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து 5000 ரூபாய்க்கு மேலே தான் வந்துருந்துச்சு. அண்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த தனியாக வந்து அந்த நாய்க்காசு வந்து அது ஒரு 1500 வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அண்டு அன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போயிருந்துச்சு. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கான கோர்ஸ். உங்களால் செய்ய முடியாது எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை. ஸோ உங்களால் முடியாதுன்னு நினச்சி எந்த ஒரு விஷயத்தையுமே விட்டுறாதீங்க. உங்களால் முடிஞ்ச நம்ம சக்திக்கு மீறி நமக்கு எதுவுமே வந்து இறைவன் வந்து சோதிக்க மாட்டான். அதுதான் நிஜம். ஸோ அதனால் வந்து உங்களால் எதுவும் முடியலன்னு சொல்லி விட்டுறாதீங்க. முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்களும் நாங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.